ஸோ கொஷின் நம்பர் 68 ஓகேங்களா. 68 தான் நம்ம பார்க்க போகிறோம். விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆர் கரெக்ட் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் மணி பில். ஸோ பாலிட்டி இந்த வருஷம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. ஸோ மணி பில் ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பாருங்கள். மணி பில் அப்படின்னாலே ஆர்டிக்கல் 110. ஸோ இது வந்து பேசிக்காக பாலிட்டி படிக்கிற எல்லாருக்குமே தெரியும். ஆர்டிக்கல் வந்து 110 வந்து பார்த்திங்கன்னா மணி பில். ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. என்ன சொல்லியிருக்காங்க? ஆர்டிக்கல் 108 மென்ஷன்ட் இன் ஸ்பெஷல் ப்ரொசீஜர் இன் ரெஸ்பெக்ட் ஆஃப் மணி பில்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆர்டிக்கல் 110 தான். மணி பில் ஷல் நாட் பி. சரி, ஓகே, நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் தப்பு. அப்போ பாருங்கள், நமக்கு படிக்க வேண்டியது 2 and 3 அவ்வளோதான், வந்துருச்சு ஆன்சர். மணி பில் ஷெல் நாட் பி இன்ட்ரடியூஸ்ட் இன் த கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ். ராஜ்யசபாவை தான் கவுன்சில் ஆஃப் ஸ்டேட்ஸ்னு சொல்லியிருக்காங்க. ஸோ மணி பில் வந்து லோக்சபாவில் தான் இன்ட்ரடியூஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா. ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா கரெக்ட். ஷெல் நாட் பி தான் சொல்லியிருக்காங்க. த ராஜ்யசபா கேன் எய்தர் அப்ரூவ் த பில் ஆர் சஜஸ்ட் த சேஞ்சஸ் பட் கேனாட் ரிஜெக்ட் இட். ஒன்ஸ் லோக்சபா மணி பில்லை பாஸ் பண்ணி ராஜ்யசபாக்கு அனுப்பிட்டாங்க அப்படின்னா அவங்க வந்து ஏதாவது சஜஷன் சொல்லலாம். ஆனால் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் இதை அப்ரூவ் பண்ண மாட்டோம்னு சொல்ல முடியாது. பிகாஸ் மணி பில் இஸ் ஃபுல் கண்ட்ரோல்டு பை லோக்சபா, எக்ஸ்க்ளூசிவ் ஃபார் லோக்சபா. ராஜ்யசபாவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதில் பவர் கிடையாது, சஜஷன் தான் சொல்ல முடியுமா தாண்டி பவர் கிடையாது. அவங்க பாஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ இவங்க ஏதாவது சஜஷன் சொன்னால் கூட அது லோக்சபா அக்செப்ட் பண்ணலாம், பண்ணாமலேயும் போகலாம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா அதாவது லோக்சபாவோட கையில் தான் இருக்குது. ஸோ கண்டிப்பாக வந்து ராஜ்யசபா அந்த பில்லை பாஸ் பண்ணி தான் ஆகணும். ஸோ 2 and 3 வந்து கரெக்ட். ஓகேங்களா. சரி, அமெண்ட்மெண்ட்ஸ் டு த மணி பில் சஜஸ்டட் பை ராஜ்யசபா ஹேவ் டு பி அக்செப்டட். நான் அதை ஃபஸ்ட்டே சொல்லிட்டேன். ஸோ பண்ணலாம், பண்ணாமலேயும் போகலாம். ஹேவ் டு பி எல்லாம் கிடையாது. மே அக்செப்ட் நார் ரிஜெக்ட் அப்படி தான் இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஆக்சுவலாக 69th கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா சர்ப்ரைஸ் கொஷின். ஏன்னா இந்த மாதிரி கொஷின் வந்து யூபிஎஸ்சியில் எக்ஸ்பெக்ட் பண்ணல. பிகாஸ் அவங்க என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் கரெக்ட்லி மேட்ச்ட் இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஈக்குவலண்ட் ரேங்க் ஆஃப் இந்தியன் டிஃபென்ஸ் ஃபோர்ஸஸ் 3 சர்வீசஸ், ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ், நேவி. ஓகேங்களா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு ஆன்சர் டைரெக்டாக சொல்லிடுறேன். ஏன்னா மற்றது எல்லாமே புதுசு. ஓகேங்களா. ஸோ மேஜர், ஆர்மியில் மேஜர் போஸ்ட்டில் இருக்கிறவங்களும், ஏர்ஃபோர்ஸில் ஸ்குவாட்ரான் லீடர், நேவியில் லெஃப்டினன்ட் கமாண்டன்ட், இவங்க 3 பேருமே ஈக்குவல் போஸ்ட். மீதி எல்லாமே தப்பு. ஓகேங்களா. ஸோ 3 மட்டும்தான் கரெக்ட். ஓகேங்களா. ஸோ இது வந்து யூபிஎஸ்சியோட அன்கன்வென்ஷனல் கொஸ்டின். இது மாதிரி இது வரையும் கேட்டதும் கிடையாது. ஸோ எக்ஸ்பெக்ட் பண்ணதும் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரொம்ப கஷ்டம். ஓகேங்களா. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் நார்த் ஈஸ்டர்ன் கவுன்சில். ஸோ இது ட்ரெடிஷ்னல் கொஷின். பாலிட்டியில் இந்த மாதிரி கொஷின்ஸ் வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சரிங்களா. ஸோ நார்த் ஈஸ்டர்ன் கவுன்சில் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் பை நார்த் ஈஸ்டர்ன் கவுன்சில் ஆக்ட் 1971. Subsequently to the amendment of North East Council Act 2002, the council comprises which of the following members? ஸோ ஆக்சுவலாக நார்த் ஈஸ்ட் கவுன்சில் 2002ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு சேஞ்சஸ் கொண்டு வந்திருப்பாங்க. அதில் வந்து பார்த்தோன்னா என்னென்னலாம் கவுன்சில்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா என்னெல்லாம் அந்த நார்த் கவுன்சிலில் யாரெல்லாம் இருக்காங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. ஸோ இதில் வந்து கவர்னர் ஆஃப் த கான்ஸ்டிடியூட்டட் ஸ்டேட், சீஃப் மினிஸ்டர் ஆஃப் த கான்ஸ்டிடியூட்டட் ஸ்டேட். கான்ஸ்டிடியூட்டட் ஸ்டேட்னா இப்போ நார்த் ஈஸ்ட்டில் ஃபார் எக்ஸாம்பிள் அசாம், மேகாலயா, ஏதோ ஒரு ஸ்டேட் எடுத்துக்கலாம். சரி, ஓகே, அசாம்னே எடுத்துக்கலாம். அசாமோட கவர்னர் அந்த கவுன்சிலில் இருக்கணும். அசாமோட சீஃப் மினிஸ்டர் அந்த கவுன்சிலில் இருக்கணும். 3 members நாமினேட்டட் பை பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா நாமினேட் பண்ண 3 members இருக்கணும். த ஹோம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியா, ஹோம் மினிஸ்டரும் இருக்கணும். ஸோ 4மே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா 4மே. ஸோ இந்த 4மே வந்து கரெக்டு தான். ஓகேங்களா. ஸோ இதில் எதுவுமே தப்பு இல்லை. ஓகே, நெக்ஸ்ட். ஸோ ஹவு மெனி டீலிமிட்டேஷன் கமிஷன் ஆர் பீன் கான்ஸ்டியூட்டட். ஆக்சுவலாக டீலிமிட்டேஷன் கமிஷன் கேட்கறதுக்கு உண்டான ரீசன் என்னங்கிறத ஃபஸ்ட் நம்ம தெரிஞ்சுக்கணும். 2026 வந்து பார்த்தீங்க அப்படின்னா டீலிமிட்டேஷன் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கான்ஸ்டியூஷனில் இருக்குது. பிகாஸ் அதை வந்து இந்த டைமில் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்ம முன்னாடி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதனால தான் இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. ஸோ டில் December 2023 there are how many டீலிமிட்டேஷன் கமிஷன் வந்து பார்த்திங்கன்னா 4 டீலிமிட்டேஷன் கமிஷன். ஃபஸ்ட்டு டீலிமிட்டேஷன் கமிஷன்னா என்ன அப்படின்னா ஒரு கான்ஸ்டியூவன்சி, இந்த ஸ்டேட்டுக்கு இந்த பாப்புலேஷனுக்கு ஏற்ற மாதிரி இவ்வளோ தொகுதிகள், எம்பி தொகுதி, எம்எல்ஏ தொகுதி இருக்கணும் அப்படிங்கிறத டிசைட் பண்ணுறது இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன். ஸோ இப்போ தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா 40, 39 + 1 பாண்டிச்சேரியோட சேர்த்து 40 மெம்பர் ஆஃப் பார்லிமெண்ட் லோக்சபா கான்ஸ்டியூன்சி வந்து இருக்குது. சரிங்களா. அதை வந்து எப்படி கால்குலேட் பண்ணியிருப்பாங்க? இந்த டீலிமிட்டேஷன் கமிஷன் சொல்லி தான் பண்ணியிருப்பாங்க. ஸோ டோட்டலாக இது வரைக்கும் 4 டீலிமிட்டேஷன் கமிஷன்ஸ் இருந்திருக்கு. ஓகே, 71st அமெண்ட்மெண்ட் ஆக்ட். ஆக்சுவலாக 71st அமெண்ட்மெண்ட் ஆக்டில் 8th ஷெட்யூலில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா
ஓகே, கொஷின் டேரக்டாக படிச்சிடலாம். கொஷின் ஆஃப் 71st Amendment Act 1992 amends the 8th schedule of to the Constitution to include which of the following languages. 8th schedule வந்து பார்த்தீங்கன்னா லாங்குவேஜஸ் இருக்கிற ஷெடியூல் தான் 8th schedule. ஓகேங்களா? ஸோ அதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 22 லாங்குவேஜஸ் இருக்கும். 22 + 1, அதாவது 22 இந்தியன் லாங்குவேஜஸ் ப்ளஸ் இங்கிலீஷ். ஓகேங்களா? ஸோ பட் அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா 71st Amendment Actல எந்த லாங்குவேஜ்லாம் ஆட் பண்ணாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதில் கொன்கனி, மணிப்பூரி, நேபாளி இது 3மே ஆட் பண்ணியிருப்பாங்க. மித்தாலி வந்து பார்த்தீங்கன்னா 92nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ மித்தாலி வந்து பார்த்தீங்க அப்படின்னா மைத்தாலி வந்து 92nd கான்ஸ்டியூஷன் அமெண்ட்மெண்ட் ஆக்டில் தான் ஆட் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஆன்சர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா 1, 2 and 3. ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு இதுவுமே ரொம்ப அன்எக்ஸ்பெக்டட் கொஷின் தான். பிகாஸ் இது மாதிரியெல்லாம் பர்சனலைஸ்ட் கொஷின்லாம் இப்போ தான் கேட்டிருக்காங்க. ஸோ பாரதிய ஜனசங்கோட லீடர் வந்து பார்த்திங்கன்னா டாக்டர் ஷாம் பிரசாத் முகர்ஜி. இதுதான் இப்போ வந்து பிஜேபியாக வந்து பார்த்திங்கன்னா கன்வெர்ட் ஆகிருக்கும். ஓகே, ஸோ இது ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா கரெக்ட். ஓகேங்களா? ஸோ செகண்ட் ஸ்டேட்மெண்ட் சோஷலிஸ்ட் பார்ட்டி வந்து பார்த்திங்கன்னா ஆச்சாரிய நரேந்திர தேவ் தான் வந்து பார்த்திங்கன்னா சோஷலிஸ்ட் பார்ட்டியோட லீடர். ஓகேங்களா? ஸ்வதந்திர பார்ட்டியோட லீடர் தான் ஸ்ரீ ராஜகோபாலாச்சாரி. ஓகேங்களா? காங்கிரஸ் ஃபார் டெமோக்ரஸி வந்து ஜக்ஜீவன் ராம் தான் கிரியேட் பண்ணார். ஓகேங்களா? இப்போ இதுக்குள்ள பேக்ரவுண்ட் மட்டும் சும்மா லைட்டாக சொல்கிறேன், தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ஆக்சுவலாக நமக்கு தெரியும், நமக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா காங்கிரஸில் நடந்த விரிசல்னால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா சுதந்திர பார்ட்டி அப்படின்னு சொல்லி ராஜகோபாலாச்சாரி வந்து ஃபார்ம் பண்ணியிருப்பார். ஓகே, அதே மாதிரி இந்திரா காந்தி பீரியடில் வந்து காங்கிரஸில் வந்து நமக்கு வந்து என்ன கொண்டு வருவாங்க, எமர்ஜென்சி கொண்டு வருவாங்க. அதை ஆப்போஸ் பண்ணி தான் காங்கிரஸ் ஃபார் டெமோக்ரஸின்னு ஜக்ஜீவன் ராம் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணுவார். ஸோ அவர் வந்து பார்த்தோன்னா ஆரம்பிப்பார். ஸோ அவர் வந்து அப்போது டிஃபென்ஸ் மினிஸ்டராக இருந்திருப்பார், டெபுட்டி பிஎம்மாகவே இருந்திருப்பார் ஒரு சில பீரியடில். ஸோ அந்த எமர்ஜென்சி பீரியடில் காங்கிரஸ் விட்டு வெளியே வந்து காங்கிரஸ் ஃபார் டெமோக்ரஸியை வந்து ஆரம்பிச்சிருப்பார். ஓகேங்களா? ஸோ ரொம்ப முக்கியம். ஸோ இதில் வந்து ஒன்லி 2 தான் கரெக்டு, ரிமைனிங் 2 வந்து தப்பு. ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டுமே ரொம்ப ஈஸியான கொஷின். விச் ஆர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் இஸ் கரெக்ட் அபவுட் கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா? ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவங்க டேரெக்டாகவே பார்ட் கொடுத்துட்டாங்க. 3மே கரெக்ட் தான். ஸோ ஏன்னா இதில் ஒன்றுமே வந்து அப்படியே லக்ஷ்மிகாந்தோட கட் காப்பி பேஸ்ட். பவர் ஆஃப் முனிசிபாலிட்டிஸ் வந்து பார்ட் 9 இருக்குது. ஸோ எமர்ஜென்சி ப்ரொவிஷன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 18 இருக்குது. அதுக்கடுத்து ப்ரொவிஷன்ஸ் ரிலேட்டட் அமெண்ட்மெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 20 இருக்குது. அவ்வளோதான். இது 3மே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆன்சர் தான். ஆன்சர் வந்து 1, 2 and 3. நெக்ஸ்ட்டு ஆஸ் பர் த கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா இதில் வந்து எது கரெக்டுன்னு கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன்டர்ஸ்டேட் குவாரண்டைன் இன் யூனியன் சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா அண்டர் யூனியன் லிஸ்ட்டில் இருக்குது. அவ்வளோதான். இது வந்து அந்த குவாரண்டைன் அப்போது வந்து இந்த டிபேட் வந்துச்சு, அப்போ வந்து சொல்லியிருப்பாங்க, அப்போ கன்ஃபார்ம் ரீஅஷ்யூர் பண்ணியிருப்பாங்க. இன்டர்ஸ்டேட் குவாரண்டைன் வந்து பார்த்தீங்க அப்படின்னா சப்ஜெக்டோட யூனியன் லிஸ்ட் நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். இன்டர்ஸ்டேட் இதில் புதுசாக எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணுறதுக்கு ஒன்றுமே கிடையாது, ஜஸ்ட் ஃபேக்சுவல் திங். சரி, நெக்ஸ்ட் under which constitution article of Constitution of India has the Supreme Court of India placed under right to privacy? புட்டாசுவாமி ஜட்ஜ்மெண்ட் வந்ததுலேருந்து ரைட் டு ப்ரைவசியை பற்றின கொஷின் வந்துக்கிட்டே இருக்குது. அவர் சிம்பிளாக சொல்லியிருப்பார், அந்த ஒரு ஐடியா ஞாபகம் இருந்தாலே ரைட் டு ப்ரைவசிங்கிறது ஒருத்தரோட உயிரை வந்து பாதுகாக்கிற ஒரு விஷயம் மாதிரி. இன்ஃபர்மேஷன் வந்து பார்த்திங்கன்னா இஸ் ஈக்குவல் டு அதாவது அந்தளவு செக்யூராக பார்த்துக்கணும். ஸோ ரைட் டு லைஃப்பில் கொண்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா ரைட் டு ப்ரைவசியை கொண்டு வந்து வச்சுருப்பார். ஸோ அது வந்து இன்னுமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைட் டு ப்ரைவசியை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணுறதுக்காக. ஓகேங்களா? ஆதார் இஷ்யூஸில் வந்து சொல்லியிருப்பாங்க, இன்ஃபர்மேஷன் லீக் ஆகிருக்கும், அப்போ வந்து அவர் வந்து அதை ரீஐட்ரேட் பண்ணியிருப்பார். ஓகே, ஸோ இதுவுமே 77th கொஸ்டின் வந்து மோஸ்ட் இதுவுமே வந்து எக்ஸ்பெக்ட் பண்ணாத ஒரு ஏரியாவில்தான் தான் கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வாட் ஆர் த டியூட்டிஸ் ஆஃப் சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப் of head of the Department of Military Affairs? ஸோ சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃபோட டியூட்டிஸ் என்னென்னு கேட்டிருக்காங்க மிலிட்ரி அஃபேர்ஸில். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆக்சுவலாக பர்மனன்ட் சேர்மன் அவர் தான். ஓகேங்களா? எதுக்கு? சீஃப் ஸ்டாஃப் கமிட்டிக்கு. ஸோ டிபார்ட்மெண்ட் ஆஃப் மிலிட்ரி அஃபேர்ஸில் இருக்கிற சீஃப் ஸ்டாஃப் கமிட்டிக்கு பர்மனன்ட் ஸ்டாஃப் வந்து யார்? சீஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப். ஓகேங்களா? ஓகே. எக்ஸைஸ் மிலிட்ரி கமாண்ட் ஓவர் 3 சர்வீசஸ் சீஃப், இதுதான் வந்து தப்பு. இவர் வந்து பார்த்தீங்கன்னா அவர் அதை பண்ண மாட்டார். ஓகேங்களா? பிரின்சிபல் மிலிட்ரி அட்வைசர் டு டிஃபென்ஸ் மினிஸ்டர் ஆன் ஆல் ட்ரை சர்வீஸ் மேட்டர்ஸ், இது கரெக்ட். ஓகேங்களா? 1 and 3 தான் அதுக்கு வந்து கரெக்டான ஆன்சர்.
ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு ஆப்ரேஷன் அண்டர்டேக்கன் பை ஆர்மி டுவர்ட்ஸ் அப்லிஃப்ட்மெண்ட் ஆஃப் லோக்கல் பாப்புலேஷன். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்க அப்படின்னா இன்னும் ஈஸியாக சொல்லியிருந்தாங்கன்னா நியூஸ் பேப்பரில் வந்து இந்த ஆப்ரேஷன் எதுக்காக அப்படின்னா டு வின் த மைண்ட்ஸ் அண்ட் ஹார்ட் ஆஃப் த லோக்கல் பீப்புள் அப்படின்னு சொல்லி தான் அது நியூஸ்லேயே போட்டிருந்தாங்க. அதாவது லோக்கல் பீப்புளோட மனசையும் மீன்ஸ் மைண்டையும் வின் பண்ணுறதுக்காக தான் இந்த ஆப்ரேஷன். அந்த ஆப்ரேஷன் தான் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ரேஷன் சபஹவனா ஆப்ரேஷன் சபஹவனா. ஓகேங்களா. ஆப்ரேஷன் சன்கல்ப் வந்து பார்த்திங்கன்னா மேரிடைம் டிப்ளமசிக்காக வந்திருக்கும். ஸோ இதுவுமே வந்து PYQs தான். ஸோ அதுக்கடுத்து ஆப்ரேஷன் மைத்ரி வந்து பார்த்திங்கன்னா நேபாளில் எர்த்குவேக் நடந்திருக்கும். அதில் ரெஸ்கியூ பண்ணுற ஆப்ரேஷன் பேர் தான் ஆப்ரேஷன் மைத்ரி. ஆப்ரேஷன் மதாத் வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியன் நேவி பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க. இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரெஸ்கியூ ஆப்ரேஷன் தான். ஸோ 4மே வந்து சொல்லியாச்சு. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட்டு லாங்கஸ்ட் பார்டர், இது ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின். லாங்கஸ்ட் பார்டர் பிட்வீன் 2 countries கனடா அண்ட் யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்கா. சரி, ஓகே. ஸோ அவங்களுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா எவ்வளோ இதுனா 8900 கிலோமீட்டர், ஆல்மோஸ்ட் 9000 கிலோமீட்டர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னது கனடாவுக்கு யூஎஸ்ஏக்கு இருக்கிற லாங்கஸ்ட் பார்டர். ஸோ இந்தியா வந்து பார்த்திங்கன்னா பங்களாதேஷோட தான் லாங்கஸ்ட் பார்டர் வந்து ஷேர் பண்ணுவாங்க. ஸோ அதுவுமே தெரிஞ்சு வச்சுக்கணும். செகண்ட் லாங்கஸ்ட் பார்டர் வந்து பார்த்திங்கன்னா கஜகஸ்தான் அண்ட் ரஷ்யன் ஃபெடரேஷன். ஸோ செகண்ட் லார்ஜஸ்ட் பார்டர், அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் எத்திக்ஸ் கமிட்டி. ஸோ இதுவுமே ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின். ஏன்னா ஆக்சுவலாக விச் ஆஃப் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட் அபவுட் எத்திக்ஸ் கமிட்டி இன் லோக்சபா ஆர் கரெக்ட்னு கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு வந்து எத்திக்ஸ் கமிட்டி வந்து பார்த்தீங்க அப்படின்னா அடாக் கமிட்டியா? அடாக்னா என்னது? தேவைப்படும் போது கூப்பிட்டுக்கிறது, இல்லை அப்படின்னா கலைச்சிட்றது, அதுதான் அடாக். ஓகே, ஆமாம். இனிஷியலாக எத்திக்ஸ் கமிட்டி வந்து இனிஷியலாக அடாக் கமிட்டியாக தான் இருந்துச்சு. ஓகேங்களா. ஸோ அப்போது எத்திக்ஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹவுஸ் ரூல்ஸை எத்திக்கலாக மீறக்கூடாதுங்கிறதுக்காக தான். அது 2 ஹவுஸுக்குமே சம்மந்தப்பட்டிருக்கோம். இங்கே நல்லா பாருங்கள், ஒன்லி ஏ மெம்பர் ஆஃப் லோக்சபான்றது தப்பு. லோக்சபா கூட கிடையாது, ராஜ்யசபாவுக்கும் சேர்த்து தான். ஸோ இங்கே ஆப்ஷன் எலிமினேஷன் படி 2 எலிமினேட் பண்ணாலே நமக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆன்சர் என்னாச்சு? 1 and 3 வந்துருச்சு. த கமிட்டி cannot take up any matter which is சப்ஜூடிஸ் அப்படின்னா ஜுடிஷியல் மேட்டர்ஸில் வர்ற மாதிரியெல்லாம் இவங்க எடுத்துக்க மாட்டாங்க. இவங்க வந்து எத்திக்கல் இது மட்டும் தான் பார்ப்பாங்க. ஓகேங்களா. நாரி சக்தி வந்தன் அபியான். ஃபஸ்ட்டு நாரி சக்தி அப்படின்னாலே விமன், அந்த நாரி அப்படின்னாலே விமன், அப்படி நாரி சக்தின்னு வந்தாலே விமன் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்க. ஓகேங்களா. வந்தன் அபியான் அப்படிங்கிறது ஓகே, இதை பற்றி என்னன்றதை பார்ப்போம். நாரி சக்தி வந்தன் அபியானுங்கிறது ஒரு கவர்மெண்ட் ஸ்கீம். அந்த ஸ்கீம் வந்து பார்த்திங்கன்னா எது ரிலேட்டடாக அப்படின்றத கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ப்ரொவிஷன்ஸ் வில் கம் இன்டு எஃபெக்ட் ஆஃப்டர் 18th லோக்சபா. ஆக்சுவலாக இது நியூஸில் வந்து சொல்லும்போது என்ன சொல்லியிருப்பாங்க அப்படின்னா இது வந்து இப்போ வரையுமே அதாவது இந்த ஸ்கீம் இருக்குது, பட் எப்போ இதை இம்ப்ளிமெண்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத அவங்க சொல்லவே கிடையாது. கரெக்ட் டேட் சொல்ல கிடையாது. டீலிமிட்டேஷன் முடிஞ்சிட்ட அப்புறம் தான் அதை வந்து பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. திஸ் வில் பி கம் இன்டு ஃபோர்ஸ் 15 years ஆஃப்டர் த பிகமிங் ஆக்ட். ஸோ ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா ஆமாம், இது ஆப்ஷன் எலிமினேஷன் பண்ணி ட்ரை பண்ணிங்கனாலே ஆன்சர் வந்து வந்துடும். 1 தப்புனாலே நமக்கு 2 and 3 தான் ஆன்சர். ஓகேங்களா. ஸோ நியூஸை ஜென்ரலாக பார்த்துருந்தாலே இது நமக்கு தெரிஞ்சிருக்கலாம். ஏன்னா அது வந்து டிபேட்டில் வந்துச்சு இது. சரிங்களா. ஆக்சுவலாக இது எதுக்காக அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த ஸ்கீம் வந்து எதுக்காகனா விமன்ஸ் எஸ்சி விமன்ஸ் இருக்காங்க இல்லையா, ஷெட்யூல் கேஸ்ட் விமன்ஸை வந்து பார்த்திங்கன்னா ஷெட்யூல் கேஸ்ட்டுக்குள்ளேயே ரிசர்வேஷன் கொண்டு வரதுக்காக, ஷெட்யூல் கேஸ்ட் விமன்ஸுக்கு வந்து சீட்ஸ் ரிசர்வேஷன் கொண்டு வரதுக்காக தான் இதை வந்து கொண்டு வந்திருப்பாங்க. ஸோ 2 and 3 வந்து கரெக்ட். ஓகேங்களா. ஸோ ஓகே, எக்ஸசைஸ் மித்ர சக்தி. ஸோ அதான் டிஃபென்ஸை பற்றி இந்த வருஷம் வந்து கொஷின் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேட்டிருக்காங்க. ஆனால் இது ரொம்ப ஈஸியான கொஷின். மித்ர சக்தி அப்படின்னாலே நம்ம வந்து ஆக்சுவலாக ஒரு எக்ஸசைஸ், அது யாருக்குன்றதை தான் படித்து வச்சுருப்போம். இது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்தியா அண்ட் ஸ்ரீலங்கா அவங்களுக்கு தான் வந்து பார்த்திங்கன்னா மித்ர சக்தி அப்படிங்கிற எக்ஸசைஸ். ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் பங்களாதேஷ் தப்பு. ஸோ அங்கே பாருங்கள், திரும்ப நம்ம என்ன பண்ணுறோம், டேரெக்டாக வாங்க. 1 1 1 1 2 3 and 4 முடிஞ்சது. ஆன்சர் முடிஞ்சு, அவ்வளோதான். இட் இஸ் இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா பூனேயில் நடந்துச்சு அனுத் அப்படிங்கிற ஒரு ஏரியாவில். ஸோ அது பூனேயில் இருக்குது. ஸோ இதில் வந்து என்னென்ன தான் பண்ணுவாங்கன்னா கவுண்டர் டெரரிசம்காக ஆப்ரேஷன்ஸ் பற்றின ட்ரைனிங்ஸ்லாம் கொடுப்பாங்க. இந்தியன் ஏர்ஃபோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்ட் ஆஃப் திஸ் எக்ஸசைஸ். ஓகேங்களா. ஸோ இது 3மே கரெக்ட். ஓகேங்களா. ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸியான கொஷின் தான். அதுக்கடுத்து ரிட் ப்ராகிபிஷன் இஸ் அன் ஆர்டர் இஷ்யூட் பை சுப்ரீம் கோர்ட் டு ஹை கோர்ட். ஆக்சுவலாக ரிட்ஸ்னால் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆர்டிகல் 32 சொல்லியிருப்பாங்க. ஸோ ரொம்பவே முக்கியம். ஸோ இதில் வந்து ரிட் ஆஃப் ப்ராகிபிஷன் வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஹைகோர்ட் எதுக்காக கொடுப்பாங்க அப்படின்னா டு லோயர் கோர்ட் ப்ராஹிபிஷன் கண்டினியூஷன் ஆஃப் ப்ரொசீடிங்ஸ் இந்த கேஸ். அதாவது ஒரு கேஸை ப்ரொசீட் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ப்ராஹிபிட் பண்ணுறது தான் ரிட் ஆஃப் ப்ராஹிபிஷன். அவ்வளோதான். இது வந்து லோயர் கோர்ட்டு கொடுக்குறது. ஓகேங்களா. சரி, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கவர்னர். இட் இஸ் அ கவர்னர் ஆஃப் அ ஸ்டேட் ஹூ இஸ் ரெகக்னைஸ் அண்ட் டிக்ளேர் எனி கம்யூனிட்டி ஆஃப் தட் ஸ்டேட் அஸ் ஷெட்யூல் ட்ரைப்ஸ். ஆமாம், கவர்னருக்கு தான் அந்த
பவர் இருக்குது. அதாவது சிம்பிளாக ஒரு ஸ்டேட்டுக்குள்ளே ஒரு கம்யூனிட்டியை ஷெட்யூல் கேஸ்ட்டு அப்படின்னு சொல்கிற பவர் வந்து பார்த்திங்கன்னா யார்கிட்ட இருக்குன்னா கவர்னர் கிட்ட தான் இருக்குது. கம்யூனிட்டி டிக்ளேர்டு ஷெட்யூல் ட்ரைப்ஸ் இன் அ ஸ்டேட் இஸ் நீட் நாட் டு பி அதர் ஸ்டேட். இப்போ தமிழ்நாட்டில் ஷெட்யூல்டு ட்ரைபுன்னு சொன்ன ஒரு குரூப்பு கேரளாவில் ஷெட்யூல் ட்ரைபாகவே இருக்கணுன்ற அவசியம் கிடையாது. அதுதான் வந்து இங்கே சொல்ல வராங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் 2மே கரெக்ட். ஏன்னா ஸ்டேட் டு ஸ்டேட் வந்து பார்த்திங்கன்னா ஷெட்யூல்டு ட்ரைப் வந்து பார்த்திங்கன்னா வேரி ஆகும். ஸோ அதை டிசைட் பண்ணுற அத்தாரிட்டி வந்து கவர்னர் கிட்ட இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா போத் 1 and 2 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். ஓகேங்களா? சரி. ஸோ நெக்ஸ்ட் யூனியன் பட்ஜெட். ஸோ யூனியன் ஃபினான்ஸ் மினிஸ்டர் ஆன் பிஹாஃப் ஆஃப் த பிரைம் மினிஸ்டர். ஆக்சுவலாக இங்கே எல்லாருமே நிறைய பேர் இங்கே மிஸ்டேக் பண்ணியிருக்க வாய்ப்பு இருக்குது. ஆனால் நம்மளோட ஃபினான்ஸ் யார் வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க? ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஸோ இங்கே ஆன் பிஹாஃப் ஆஃப் பிரைம் மினிஸ்டர்லாம் கிடையாது. ஃபினான்ஸ் மினிஸ்டர் தான் ஃபினான்ஸ் பட்ஜெட்டை வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து ஃபஸ்ட் லைன்லேயே தப்பாயிருச்சு. அட் யூனியன் லெவல் நோ டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ் கேன் பி மேட் எக்ஸப்ட் ஆன் த ரெக்கமெண்டேஷன் ஆஃப் பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா. ஆக்சுவலாக பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா இது கரெக்டு தான். நம்மளுக்கு டிமாண்ட் ஃபார் கிராண்ட்ஸ்னால் என்னென்னா நடுவில் ப்ரெசிடிங்ஸ் நடந்துட்டு இருக்கும்போது நம்ம நடுவில் வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு ஃபண்டு தேவைப்படுதுன்னா டிமாண்ட் ஃபார் கிராண்ட் அப்படிங்கிற ப்ராசஸ் மூலயமா அந்த ஃபண்டை வந்து கேட்பாங்க. அதை வந்து பார்த்திங்கன்னா பிரசிடென்ட்டோட ரெக்கமெண்டேஷன் பண்ணால் மட்டும்தான். ஸோ கேன் பி நோ டிமாண்ட் ஃபார் கிராண்ட். பிரசிடென்ட்டோட ரெக்கமெண்டேஷன் பண்ணால் மட்டும்தான் அதை வந்து டிமாண்ட் ஃபார் கிராண்ட் வந்து அக்செப்ட் பண்ண முடியும், இல்லைனா பண்ண முடியாது. ஸோ ஸ்டேட்மெண்ட் 2 வந்து கரெக்டு. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு இது வந்து ரொம்ப ஃபேமஸாக போயிட்டு இருந்த புக்கு. ஸோ இந்தியாவே அண்ட் வை பாரத் மேட்டர், சுப்பிரமணியம் ஜெய்சங்கர் எழுதினது. ஓகேங்களா? சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு ஆக்சுவலாக இதுவுமே ரொம்ப இந்த கரண்ட் அஃபேர்ஸுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா அர்ஜென்டினா வர்ஸ்ட் எக்கனாமிக் ரைஸ். ஸோ வேர்ஸ்ட் எக்கனாமிக் ரைஸ் எங்கே போயிட்டு இருந்துச்சுன்னா அர்ஜென்டினா போயிட்டு இருந்துச்சு. சூடான், ஆக்சுவலாக சூடான்னு இல்லை, ஆஃப்ரிக்காவில் எந்த கண்ட்ரி கொடுத்தாலையுமே வார் பிட்வீன் கண்ட்ரிஸ் ரெகுலர் ஆர்மி அண்ட் பேராமிலிட்ரி ஃபோர்ஸஸ். ஏன்னா அங்கே வந்து நிறைய கிளர்ச்சி படைகளுக்குள்ள பிரச்சனை போய்கிட்டே இருந்துச்சு. ஸோ அது சூடானில் மட்டும் கிடையாது, நிறைய கண்ட்ரிஸ்க்கு போயிட்டு இருந்துச்சு, ஆஃப்ரிக்கன் கண்ட்ரிஸ்க்கு. ஸோ 1 and 2 வந்து கரெக்டு. டர்க்கி இது வந்து கிடையாது. ஓகேங்களா? ஸோ ஒன்லி 2% தான் இதில் வந்து கரெக்ட். ஓகேங்களா? ஸோ ஓகே, நெக்ஸ்ட் கொஷின். ஸ்டேட்மெண்ட், அதாவது இந்த சுமித் பைப்லைன் வந்து இது ரொம்ப ஓல்டஸ்ட்டு கரண்ட் அஃபேர்ஸ் சொல்ல முடியாது, ஓல்டஸ்ட் இஷ்யூ. ஆக்சுவலாக 1977 வந்து பார்த்தீங்க அப்படின்னா சூயிஸ் கேனல் வந்து இஷ்யூ ஆகும். இப்போ எப்படி சூயிஸ் கேனல் இஷ்யூ ஆச்சோ அதே மாதிரி 1977 ஒரு இஷ்யூ ஆகும். ஸோ எல்லாருமே வந்து ஆக்சுவலாக இப்போ என்ன நினச்சாங்க அப்படின்னா பாபே மண்டல் கேட்பாங்க அப்படின்னு நினச்சிருப்பாங்க. ஏன்னா சூயிஸ் கேனல் கிரைசிஸில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் வந்தது வந்து பார்த்திங்கன்னா பாபே மண்டல். பட் பாபே மண்டல் கேட்கல, அவங்க வந்து பார்த்திங்கன்னா சுமித் பைப்லைனை கேட்டிருக்காங்க. ஆக்சுவலாக சுமித் பைப்லைன் அப்படிங்கிறது வந்து 1977 வந்து சூயிஸ் இஷ்யூ நடக்கும்போது இந்த சுமித் கேனல் ப்ராசஸை வந்து இது பண்ணியிருப்பாங்க. சுமித் கேனல் இஸ் அ ஸ்ட்ராட்டஜிக் ரூட் ஆஃப் பர்ஷியன் கல்ஃப் ஆயில் ஃபார் பர்ஷியன் கல்ஃப் ஆயில் அண்ட் நேச்சுரல் கேஸை ஷிப்மெண்ட் டு யூரோப். இதே மாதிரி எப்படி சூயிஸ் கேனல் கிரைசிஸ் வரும்போது சுமித் பைப்லைன்னு ஒன்று வந்து ப்ரப்போஸ் பண்ணி அதை வந்து என்ன பண்ணியிருப்பாங்க அப்படின்னா இது மாதிரி யூரோப்புக்கு வந்து நேச்சுரல் கேஸும் ஆயிலும் கொடுக்கறதுக்கு உண்டானது டீல் அப்படின்னு சொல்லி முடிச்சிருப்பாங்க. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்ட். சுமித் பைப்லைன் கனெக்ட்ஸ் ரெட் சி வித் மெடிட்டரேனியன் சி. ஆமாம், இட் கனெக்ட்ஸ் ரெட் சி வித் மெடிட்டரேனியன் சி. இது வந்து அதே மாதிரி ரெடியூஸ் த டிபெண்டன்சி ஆஃப் சூயிஸ் கேனல். போத் ஸ்டேட்மெண்ட் 1 ஸ்டேட்மெண்ட் 2 ஆர் கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 2 எக்ஸ்பிளைன் ஸ்டேட்மெண்ட் 1 கரெக்ட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட், த ரெட் சி ரிசீவ்ஸ் வெரி லிட்டில் precipitation in any forms. ஆக்சுவலாக ரெட் சி வந்து மேப்பில் கொஷின் கேட்பாங்கன்னு நினச்சிருப்பாங்க இந்த வருஷம். ஆனால் அதை வந்து யூபிஎஸ்சி வந்து ஸ்டேட்மெண்ட்டில் கேட்டிருக்காங்க. ரெட் சி வந்து பார்த்திங்கன்னா ஆக்சுவலாக அது வந்து ரெட் சி வந்து பார்த்தோம் அப்படின்னா அதாவது ரொம்ப அதோட ரிவர் ஃப்ளோஸ் எல்லாமே வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும். அதில் ரிவர் அதிகமாக ஜாயின் ஆகாது. நோ வாட்டர் இந்த என்ட்ரன்ஸ் இந்த ரெட் சி ஃப்ரம் ரிவர்ஸ். ஆமாம், ரிவர்லேருந்து எதுவுமே என்டர் ஆகாது. அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா ரிசீவ்ஸ் வெரி லிட்டில் precipitation at எனி ஃபார்ம்ஸ். ஓகேங்களா? 2 ஸ்டேட்மெண்ட்டுமே கரெக்ட். ஓகேங்களா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட், என்விரான்மெண்டல் ப்ரொடெக்ஷன் ஆக்ட் விச் ஒன் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் லார்ஜஸ்ட் சோர்ஸ் ஆஃப் சல்ஃபர் டை ஆக்சைடு. டெட் ஈஸி கொஷின். பவர் பிளான்ட். சல்ஃபர் எங்கேருந்து அதிகமாக வரும்? பவர் பிளான்ட்ஸ்லேருந்து அதிகமாக, தெர்மல் பவர் பிளான்ட்ஸ்லேருந்து அதிகமாக வரும். அவ்வளோதான். ஓகேங்களா? இதில் வந்து இது டைம் வேஸ்ட் பண்ணுறதுக்கே இறலாம். வித்தின் ஃப்ராக்ஷன் ஆஃப் செகண்ட் வந்து இந்த கொஷனுக்கு ஆன்சர் பண்ணிட்டு போயிருக்கலாம். ஸோ ஆக்சுவலாக there is an instability and worsening security situation in Sahel region. G5 சாஹில் ரீஜன். இந்த வருஷம் வந்து பார்த்திங்கன்னா அது ஆஃப்ரிக்கா ரீஜனில் G5 நீங்கள் மேப்பில் பார்த்தீங்கன்னாலே G5 சாஹில் G5 அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து இந்த வருஷம் பூராமே இன்ஸ்டெபிலிட்டி தான். அதாவது சொல்லுவீங்க ஆஃப்ரிக்கான்னு சொன்னாலே இன்ஸ்டெபிலிட்டி, அந்த வார்த்தை வந்து ரொம்ப ப்ராமினென்ட். ஏன்னா போன வருஷமும் பிரச்சனை போயிட்டு இருந்துச்சு, இந்த வருஷமும் நிறையா வந்து கவர்மெண்ட்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா பிரச்சனை, கவர்மெண்ட் பேராமிலிட்ரி ஃபோர்ஸ்குள்ளே பிரச்சனை, ஸோ அங்கேருந்து ரெபலியன் ஃபோர்ஸ்குள்ளே பிரச்சனை, நிறைய கண்ட்ரிஸ் லிஸ்ட்டு வந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஸோ அதனால இன்ஸ்டெபிலிட்டி வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட். சாஹேல் ரீஜன் அப்படிங்கிறது ஆஃப்ரிக்காவில் இருக்கிற ரீஜன். ஸோ அது வந்து பார்த்திங்க அப்படின்னா G5 சாஹேல். நீங்கள் போய் G5 சாஹேல்னு தேடி பாருங்கள்.
சரிங்களா? ஓகே. ஸோ தேர் ஹேவ் பீன் மிலிட்ரி டேக் ஓவர்ஸ் அண்ட் கூப்ஸ். நான் சொன்னது தான். ஓகே. ஆமாம், அந்த இடத்துல ஏன் இன்ஸ்டெபிலிட்டி இருந்துச்சு, அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா மிலிட்ரி டேக் ஓவர்ஸ் வந்து இருந்துச்சு. ஓகேங்களா? போத் ஸ்டேட்மெண்ட் 1 அண்ட் ஸ்டேட்மெண்ட் 2 வந்து கரெக்டு. ஸ்டேட்மெண்ட் 2 எக்ஸ்பிளைன் ஸ்டேட்மெண்ட் 1. ஓகேங்களா? சரி, நெக்ஸ்ட் கொஷின். இந்தியா டஸ் நாட் இம்போர்ட் ஆப்பிள் ஃப்ரம் யுனைடெட் ஸ்டேட்ஸ். இதெல்லாம் வந்து இது வந்து ஸ்டேட்மெண்ட்லேயே பாருங்கள். ஆக்சுவலாக எப்படி இம்போர்ட் பண்ணாமல் இருப்போம்? ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா அட்லீஸ்ட் லாஜிக்காக பார்த்தா நம்ம ஏதோ ஒரு மீன்ஸில் வந்து இம்போர்ட் பண்ணி தான் ஆகணும். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து தப்பு. ஸ்டேட்மெண்ட் 2, இன் இந்தியா லா ப்ராஹிபிட்ஸ் த இம்போர்ட் ஆஃப் ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ஃபுட் வித்தவுட் த அப்ரூவல் ஆஃப் காம்பிடென்ட் அத்தாரிட்டி. காம்பிடென்ட் அத்தாரிட்டி யார்? FSSAI. ஓகேங்களா? அவங்க இதோடு முடிச்சிருந்தாங்கன்னா தப்பாக இருக்கும். என்னது? ப்ராஹிபிட் த இம்போர்ட் ஆஃப் ஜெனட்டிக்கலி மாடிஃபைட் ஃபுட் இங்கே முடிச்சிருந்தா ஸ்டேட்மெண்ட் 2 ராங்காக இருக்கும். ஆனால் கூட எது ஆட் பண்ணியிருக்காங்க? வித்தவுட் த அப்ரூவல் ஆஃப் காம்பிடென்ட் அத்தாரிட்டி. அப்போ நம்ம ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு ஃபுட்டை நம்ம இம்போர்ட் பண்ணாமல் விட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளோட பாப்புலேஷனுக்கெல்லாம் ஒன்றுமே பண்ண முடியாது. அப்போ நம்ம இப்போ சோயா ஆயில் எல்லாமே நம்ம சோயா பீன்ஸ் வந்து இம்போர்ட் பண்ணி தான் நம்ம இது பண்ணிருக்கோம். அந்த சோயா பீன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு தான். ஓகேங்களா? பட் அது யாரோட அப்ரூவலோடு வரணும்? FSSOட அப்ரூவலோடு வரணும். அதே மாதிரி ஸ்டேட்மெண்ட் 2 வந்து கரெக்டு, ஸ்டேட்மெண்ட் 1 வந்து தப்பு. ஸ்டேட்மெண்ட் 2 வந்து கரெக்டு, ஸ்டேட்மெண்ட் 1 வந்து தப்பு. ஓகேங்களா? அடுத்து ஓகே. விச் வாஸ் ரெஃபரன்ஸ் ஆஃப் த ஸ்பீக்கர் லோக்சபா with the speaker Lok Sabha consider the following statement. While any resolution of removal of the speaker of Lok Sabha is under. ஓகே. ஸோ ஃபஸ்ட்டு ஸ்பீக்கரோட வேலை என்னன்றதை நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஃபஸ்ட்டு ஸ்பீக்கர் யார்? ஸ்பீக்கர் தான் வந்து பார்த்திங்கன்னா அந்த செஷன் வந்து ப்ரெசிடென்ட் பண்ணுறவர். அவர் தான் வந்து இந்த பில்லை கடைசியாக பாஸ் பண்ணி அனுப்புவார் லோக்சபாலேருந்து ராஜ்யசபாவுக்கு. அவரையே ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அதை வந்து பார்த்திங்கன்னா அப்போ அது ஆக்சுவலாக ஒரு பில் பாஸ் பண்ணுறத ஃபைனலாக வந்து கையெழுத்து போட்டு அதை வந்து பில்லாக மாற்றுறது வந்து பிரசிடென்ட்டுக்கு அனுப்புறதுக்கு முன்னாடி ஸ்பீக்கரை பாஸ் பண்ணி போகும். அப்போ ஸ்பீக்கரையே நம்ம வந்து ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்குள்ள பாயிண்ட்ஸ் என்னென்னு கேட்டிருக்காங்க. ஸோ அவர் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவரை ரிமூவ் பண்ணுற ப்ராசஸில் அவரே ப்ரெசிட் ஓவர் பண்ணக்கூடாது. ஏன்னா ப்ரெசிடிங் ஆஃபீஸர் யார்? ஸ்பீக்கர். அப்போது அவரை ரிமூவ் பண்ணுறது தான் அவரை ரிமூவ் பண்ணுறது தான் பில்லு அப்படின்னா அப்போ கண்டிப்பாக அவர் ப்ரெசிட் ஓவர் பண்ணக்கூடாது. ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்டு. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தர் மேலே அவரை ரிமூவ் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக அவர் ஏதாவது தப்பு பண்ணியிருக்கணும். அப்போது தப்பு பண்ணியிருந்தால் ரிமூவ் பண்ண முடியும். அதே மாதிரி அவர் வந்து ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்கு இதுவும் ஸ்பேஸும் கொடுக்கணும். தப்பு பண்ணியிருக்கிறாருன்றதெல்லாம் ஓகே ஒரு பக்கம். அதே மாதிரி அவர் வந்து தப்பு பண்ணிட்டாரு அப்படின்னா அவரை வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன பண்ணணும்? அவருக்கு உண்டான ஸ்பேஸை ஜஸ்டிஃபை பண்ணுறதுக்குண்டான ஸ்பேஸையும் கொடுக்கணும். ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக வந்து அவருக்கு ரைட் டு ஸ்பீக் இருக்கும். ஸோ அதே மாதிரி அதான் ரைட் டு ஸ்பீக் இருக்கும். இங்கே என்ன சொல்லியிருக்காங்க? ஷால் நாட் ஹேவ் த ரைட் டு ஸ்பீக்னு கொடுத்துருக்காங்க. அப்போ ஸ்டேட்மெண்ட் 2 தப்பு அப்படின்னால ஸ்டேட்மெண்ட் 1 தான் கரெக்ட். முடிஞ்சது. ஆப்ஷன் எலிமினேஷன் இருக்குது. முடிஞ்சது. வித் ரெஃபரன்ஸ் டு இந்தியன் பார்லிமெண்ட் கன்சிடர் த ஃபாலோயிங் ஸ்டேட்மெண்ட். A bill pending in Lok Sabha lapses. A bill pending in Lok Sabha lapses on its dissolution. ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோக்சபாவில் பில் பெண்டிங் ஆகுது அப்படின்னா ஆக்சுவலாக லோக்சபாவில் பில் பெண்டிங் ஆகிட்டுருக்கு அப்படின்னா அது வந்து பார்த்திங்கன்னா லோக்சபா டிசால்வ் ஆகிடுச்சு அப்படின்னா அந்த பில் வந்து டிசால்வ் ஆகிடும். அந்த பில்லுக்கு வந்து பவர் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேங்களா? சரி, ஓகே. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் ஓகே. பில் பாஸ்ட் இன் லோக்சபா பெண்டிங் இன் ராஜ்யசபா லேப்ஸ் ஆன் ரெசல்யூஷன் ஆஃப் லோக்சபா. அதாவது இதில் நல்லா பாருங்கள், ஆல்ரெடி லோக்சபாவில் பாஸ் பண்ணிட்டாங்க. அப்புறம் எப்படி அது வந்து டிசால்வ் ஆகும்? லோக்சபாவில் பாஸ் பண்ணலன்னா ஓகே பெண்டிங்கில் இருக்குது அப்படின்னா நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் என்ன சொல்லியிருக்காங்கன்னா பெண்டிங்கில் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, பெண்டிங் இன் லோக்சபா. ஆனால் செகண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் பாருங்கள் பாஸ்ட் இன் லோக்சபான்னு சொல்லியிருக்காங்க. நல்லா பாருங்கள். ஸோ தேர்ட் ஸ்டேட்மெண்ட், அ பில் இஸ் ரெகார்டிங் டு விச் த பிரசிடென்ட் ஆஃப் லோக்சபா notified the intention to summon joint sitting lapses in dissolution of Lok Sabha. Joint sitting ஆக்சுவலாக ஜாயின்ட் சிட்டிங்னா என்னது? எங்கேயுமே மெஜாரிட்டி கிடைக்காம உங்களுக்கு வந்து நீங்கள் வந்து ஜாயின்ட் சிட்டிங் பண்ணுறீங்க அப்படின்னா அதில் வந்து லோக்சபாவும் ராஜ்யசபாவும் சேர்ந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா என்ன பண்ணியிருப்பாங்க? அந்த சிட்டிங்கில் வந்து இருப்பாங்க. அப்போது அந்த பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஜாயின்ட் சிட்டிங் லேப்ஸஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா டஸ் நாட் லேப்ஸ். ஃபஸ்ட்டு திரும்ப ஸ்டேட்மெண்ட் 1லேருந்து வரலாம். பில் பெண்டிங் இன் லோக்சபா லேப்ஸஸ் ஆன் இட்ஸ் ரெசல்யூஷன். ஆமாம். ஸோ லோக்சபாவில் ஒரு பில் பெண்டிங்காக இருக்குது அப்படின்னா அப்போது பெண்டிங் ஆகிட்டு இருக்கும்போது அந்த லோக்சபா டிசால்வ் ஆயிடுச்சுன்னா அந்த பில் வந்து லேப்ஸ் ஆகிடும். ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்ட். இப்போ செகண்ட் ஸ்டேட்மெண்ட், பில் பாஸ்ட் இன் லோக்சபா அண்ட் பெண்டிங் இன் ராஜ்யசபா லேப்ஸஸ் அண்ட் ரெசல்யூஷன் ஆஃப் லோக்சபா. அதாவது பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லோக்சபாவில் பாஸ் ஆயிடுச்சு, ராஜ்யசபாவில் பெண்டிங்கில் இருக்குது. அப்போது லோக்சபா வந்து டிசால்வ் பண்ணிட்டாங்க அப்படின்னா அப்போயே அந்த பில் வந்து லேப்ஸ் ஆகிடும். ஸோ 1 and 2 வந்து கரெக்டு. தேர்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏன் தப்புனா பில் ஜாயின்ட் சிட்டிங்கில் இருக்கும்போது பில் வந்து லேப்ஸ் ஆகாது. ஜாயின்ட் சிட்டிங்கில் இருக்கும்போது பில் வந்து லேப்ஸ் ஆகாது. ஓகேங்களா? அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க. அது போகும். வித் ரெஃபரன்ஸ் டு த பார்லிமெண்ட் ஆஃப் இந்தியா
With reference to the Parliament of India, consider the following statement. ஆக்சுவலாக ஒரு ஹவுஸ் வந்து ப்ரொரோகேஷன் அப்படின்னா கூப்பிடுறது, வாங்க நம்ம இப்போ பிரசிடென்ட் தான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு டைம் என்ன பண்ணுவார்னா போய் கூப்பிடுவார், லோக்சபா மீட்டிங் நடத்தணும் வாங்க. ஏன்னா அவர் தான் வந்து பார்த்திங்கன்னா அவருக்கு அதுதான் வேலை. பிரசிடென்ட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா லோக்சபா கண்டக்ட் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு எல்லாத்துக்கும் இன்விடேஷன் கொடுக்கணும். அதோட வேலை வந்து பிரசிடென்ட் கையில் தான் இருக்குது. ப்ரொரோகேஷன் ஆஃப் ஹவுஸ் பை த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா டஸ் நாட் ரெக்வயர் த அட்வைஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர். ஓகேங்களா, டஸ் நாட் ரெக்வயர் த, அதாவது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இதில் கவுன்சில் ஆஃப், இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து ஓரளவு தான் கரெக்டு, பட் இதில் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டருக்கு வந்து பார்த்திங்கன்னா வேலையே கிடையாது. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து தப்பு. Prorogation of House is generally done by after the House of adjournment of signed time, but there is no bar to the President of India prorogate the House which is in session. Once session conduct பண்ணிட்டாங்க அப்படின்னா அது திரும்பவும் வந்து ப்ரோரோகேட் பண்ணுறதுக்கு உண்டான ரைட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா பிரசிடென்ட் கிடையாது. ஸோ ஆக்சுவலாக இங்கே ஸ்டேட்மெண்ட் 1 தப்பு. இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா செகண்ட் ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்டு. ஓகே, டெசல்யூஷன் ஆஃப் லோக்சபா இஸ் டன் பை த பிரசிடென்ட் ஆஃப் இந்தியா ஹூ சேவ் இன் எக்ஸப்ஷன் சர்க்கம்ஸ்டன்சஸ் டஸ் ஸோ ஆன் த அட்வைஸ் ஆஃப் கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ். ஸோ கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸோட அட்வைஸோட தான் வந்து பார்த்திங்கன்னா லோக்சபா வந்து டிசால்வ் பண்ணணும். சரிங்களா, ஸோ 2 and 3 வந்து பார்த்திங்கன்னா கரெக்ட். ஓகேங்களா, சரி, ஓகே. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா கரண்ட் அஃபேர்ஸ். த யூரோப்பியன் பார்லிமெண்ட் அப்ரூவ்டு த நெட் ஜீரோ இண்டஸ்ட்ரி ஆக்ட் ரீசென்ட்லி. ஸோ எமிஷனை வந்து பார்த்திங்கன்னா கண்ட்ரோலில் கொண்டு வரதுக்காக தான் இந்த ஆக்ட் கொண்டு வந்தாங்க. இது வந்து யூரோப்பியன் க்ரீன் டீல்னு சொன்னாங்க. 2023 இது வந்து அப்ரூவ் பண்ணாங்க. ஓகேங்களா, யூரோப்பியன் க்ரீன் டீல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்டு. ஸோ த யூரோப்பியன் யூனியன் இன்டெண்டட் டு அச்சீவ் த கார்பன் நியூட்ராலிட்டி பை 2050 நாட் 40. அவ்வளோதான். இந்த ஸ்டேட்மெண்ட் வந்து தப்பு. கார்பன் நியூட்ரல் 2050 அச்சீவ் பண்ணுன்றது தான். ஓகேங்களா, சரி, ஓகே. ஸ்டேட்மெண்ட் 1 வந்து கரெக்டு, ஸ்டேட்மெண்ட் 2 வந்து தப்பு. ஓகேங்களா, ஓகே. ஸோ வெனின்சுலா இதுவுமே வந்து பார்த்திங்க அப்படின்னா கரண்ட் அஃபேர்ஸில் போயிட்டு இருந்தது. ஸோ வெனின்சுலா அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா வெனின்சுலா இஸ் அச்சீவ் ரேபிட் ரெக்கவரி ஃப்ரம் இட்ஸ் எக்கனாமிக் கிரைசிஸ். ஓகேங்களா, ஸோ ஆக்சுவலாக அங்கே வந்து எக்கனாமிக் கிரைசிஸ் போயிட்டு இருந்துச்சு, பட் ரேபிடெல்லாம் அவங்களால ரெக்கவர் பண்ண முடியல. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து தப்பு. வெனின்சுலாஸ் வேர்ல்ட் லார்ஜஸ்ட் ஆயில் ரிசர்வ். ஸ்டேட்மெண்ட் 2 வந்து கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 1 வந்து தப்பு, பட் ஸ்டேட்மெண்ட் 2 வந்து கரெக்ட். ஓகேங்களா, ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா வித் ரெஃபரன்ஸ் டு டிஜிட்டல் இந்தியா லேண்ட் ரெக்கார்ட்ஸ் மாடர்னைசேஷன் ப்ரோக்ராம். ஆக்சுவலாக இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா லேண்ட் ரெக்கார்ட்ஸ் மாடர்னைசேஷன் தான். இது வந்து ஒரு மிஷனாகவே எடுத்துகிட்டு இருந்தாங்க டிஜிட்டல் இந்தியா ப்ரோக்ராமில். லேண்ட் ரெக்கார்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா மாடர்னைஸ் பண்ணுறது. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா கம்ப்ளீட்டாகவே வந்து பார்த்திங்கன்னா கம்ப்யூட்டரைஸ் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு ஸ்டேட்மெண்ட் டு இம்ப்ளிமெண்ட் த ஸ்கீம் ஆஃப் சென்ட்ரல் கவர்மெண்ட் ப்ரொவைடட் 100% ஃபண்டிங். இது 100% கிடையாது, ஸ்டேட் ப்ளஸ் சென்ட்ரல் ஷேர்டு தான். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து தப்பு. ஸோ இங்கே வழக்கம் போல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் 1 தப்பாக எடுத்துட்டாலே 2 and 3 ஆப்ஷன் எலிமினேஷன் படி கரெக்டு. ஓகேங்களா, ஸோ இவ்வளோ ஈஸியாக தான் இருந்திருக்கு இந்த வருஷம் கொஷின் பேப்பர். அண்டர் த ஸ்கீம் கேட்ஸ்டரல் மேப்ஸ் ஆர் டிஜிட்டைஸ்ட். ஆமாம், அதுதான் அந்த ஸ்கீமோட எய்மே. இனிஷியேட்டிவ் ஹஸ் பீன் அண்டர்டேக்கன் டு டிரான்ஸ்லேட் ரெக்கார்ட் ஆஃப் லோக்கல் லாங்குவேஜஸ் ஆஃப் எனி லாங்குவேஜஸ் ரெகனைஸ் பை கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா ரெகனைஸ் பண்ண எல்லா லாங்குவேஜ்லேயும் இந்த டேட்டா வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ 2 and 3 வந்து கரெக்ட். ஓகேங்களா, ஓகே. சுரக்ஷித் மைத்ரிவா பிரதான் மந்திரி சுரக்ஷித் மைத்ரிவா அபியான். இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா மைத்ரிவா அபியான் விமன்ஸுக்கு சம்மந்தப்பட்டது. ஸோ விமன்ஸுக்கு சம்மந்தப்பட்டது. ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட் திஸ் கேரண்டிஸ் அ ஸ்கீம் மினிமம் பேக்கேஜ் ஆஃப் ஆன்டினேட்டல் கேர் சர்வீஸ் டு த உமன் ஃபார் செகண்ட் அண்ட் தேர்ட் ட்ரைமஸ்டர் ஆஃப் அ ப்ரெக்னன்சி அண்ட் 6 months போஸ்ட் டெலிவரி. இங்கே தான் மிஸ்டேக் பண்ணிட்டாங்க. ஆக்சுவலாக 6 months போஸ்ட் டெலிவரி கிடையாது, ஜஸ்ட் ட்ரைமஸ்டர் மட்டும் தான். ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து தப்பு. அண்டர் த ஸ்கீம் ப்ரைவேட் செக்டார் ஹெல்த் கேன் ப்ரொவைடர்ஸ் கேர் ப்ரொவைடர்ஸ் ஆஃப் அ சர்டன் ஸ்பெஷாலிட்டி கேன் வாலண்டியர் டு த, பாருங்கள் இங்கே நல்லா பாருங்கள், வாலண்டியர்னு தான் போட்டிருக்காங்க, மஸ்ட்னு போடல. அவங்களாம் முன் வந்து பார்த்திங்கன்னா இந்த ப்ரைவேட் செக்டார் வந்து பார்த்திங்கன்னா முன் வந்து இந்த ஸ்கீமை வந்து எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸ்டேட்மெண்ட் 2 வந்து கரெக்ட். ஸ்டேட்மெண்ட் 1 வந்து தப்பு. பிரதான் மந்திரி ஷர்மா யோகி மந்தன். ஆக்சுவலாக இது வந்து பார்த்திங்கன்னா ஷர்மா யோகி மந்தனுங்கிறது அந்த ஸ்ட்ரீட் வெண்டார்ஸ் சாரி ஓகே. ஸோ இந்த ஸ்கீம் வந்து யாருக்காக அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஏஜ் குரூப் வந்து இந்த இடத்துல தப்பாக மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இது வந்து 18 years. ஸோ ஸ்டேட்மெண்ட் 1 வந்து தப்பு. ஸ்டேட்மெண்ட் 1 தப்பு அப்படின்னாலே நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா 2 and 3 ஒன்லி. அப்போ 2 கண்டிப்பாக கரெக்டு, 3 கரெக்டாக இல்லையான்னு செக் பண்ணணும். 4 அப்படியே எலிமினேட் ஆகிடுச்சு. ஓகேங்களா, ஈச் சப்ஸ்கிரைபர் அண்டர் த ஸ்கீம் ஷால் ரிசீவ் மினிமம் பென்ஷன் ஆஃப் 3000. கரெக்ட். அதாவது இந்த ஸ்கீமில் சேர்றவங்க வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆஃப்டர் 3000 வந்து பார்த்தீங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து 60 வயசுக்கு அப்புறம் பென்ஷன் கொடுக்க ஆரம்பிப்பாங்க. ஏஜ் ஸ்பெசிஃபிகேஷன் கான்ட்ரிபியூட் ஷால் பி மேட் பை பெனிஃபிஷரிஸ். ஸோ பெனிஃபிஷரிஸ் தான் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஏஜ் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் கான்ட்ரிபியூஷன் வந்து பண்ணுவாங்க. 2 and 3 வந்து கரெக்ட். ஓகேங்களா,
ஸோ ஆல்மோஸ்ட் 100 கொஷின்ஸுமே நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம், முடிஞ்ச அளவு காம்ப்ரிஹென்சிவாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? தேங்க்யூ.